கடவுளே என்னை எப்படியாச்சும் காப்பாத்து அப்படின்னு சொன்ன உடனே முதல் ஆளா வந்து நிற்கிறது என் தலைவன் முருகன் தான். அவன பார்க்கறதுக்காக அவருடைய 2ஆம் படை வீடான திருச்செந்தூருக்கு கிளம்பி வந்தாச்சு. வந்த உடனே வேற லெவல் வைப்ரேஷன். எங்கள எப்படி முருகர் வரவேற்றார் அப்படின்னா, நாங்க தங்கியிருந்த வீட்லேருந்து வெளிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து முருகன் வந்து மயில் ரூபத்தில காட்சி தந்தாரு. ஒரு சந்தோஷத்தில நேரா வந்து கடலுக்கு போயாச்சுங்க. கடல்லேருந்து கோபுரத்துக்கு பார்த்து ஒரு வணக்கம் சொல்லி கடல்ல முங்கி எழுந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நேரா நாழிக்கிணறு போனோம். அங்க போயிட்டு ஒரு குளியல போட்டுட்டு ரூமுக்கு மறுபடியும் வந்து ட்ரெஸ் அப்லாம் பண்ணிட்டு என் தலைவன் முருகன பார்க்கறதுக்காக கிளம்பியாச்சு. ₹100 டிக்கெட்டில் தான் போனோம். அதுக்கு வந்து 4 மணி நேரம் ஆச்சு. தலைவன் வந்து வேறு லெவலில் ராஜ அலங்காரத்தில் இருந்தார். அந்த பூரிப்போட வந்து நாங்கள் சாமியை கும்பிட்டு வெளியே வந்தோம். நிறைய பேர் வந்து அவருக்காக நேர்த்தி கடன்லாம் செலுத்தியிருந்தாங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் சிலதுலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த அலகு குத்துறது, அதுக்கப்புறம் வேல் குத்திக்கிறது, காவடி எடுக்கிறது, அங்க பிரதர்ஷனம் செய்கிறது, அப்புறம் முட்டி போட்டு நிற்கிறது, அப்புறம் வந்து பிச்சை எடுக்கிறது, அப்புறம் அவரை வந்து உட்கார வச்சு ரதத்தில் வந்து கோயிலை சுற்றி வந்தாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவரை பார்க்கும்போது. அண்ட் கடைசியாக வந்து அவருடைய அண்ணனான கணேசனையும் பார்த்தாச்சு.